குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 21 ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸில் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. ஓகே, ஸோ கோட் ஆஃப் கண்டக்ட் அமலில் இருக்கிறதுனால எலெக்ஷன் வந்து தேர்ஸ்டே நடக்க போகுது. ஸோ 1 டே முன்னாடி வந்து பிரச்சாரம்லாம் ஒழிஞ்சிடணும் இல்லையா? அதனால் இன்னையோட முடியுது. சரிங்களா, நாளைக்கு ஒரு நாள் விட்டுருவாங்க. நாளைக்கு ஃபுல்லாக அந்த பூத்துக்கு எல்லாம் கொண்டு போகிற அந்த வேலையை பார்ப்பாங்க. ஓகே, ஓட்டிங் மிஷின்ஸ்லாம். ஸோ கெட் ரெடி. ஓகே, ஸோ தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுகளை பற்றி இங்கே ஒரு இது மாதிரி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 23ஆந்தேதி காலை 7 மணி முதல் தொடங்கி மாலை 6 மணி வரை தேர்தல் வந்து வாக்குப்பதிவு வந்து நடைபெறும். ஓகே, இன்னையோட வந்து அந்த பிரச்சாரங்களை முடிவு பண்ணிக்கணும். ஓகே, சரி, நான் முதல் நியூஸில் பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு பொருட்களுக்கு சிறப்பு வழிச்சலுகை, அமெரிக்காவிடம் ஆலோசிக்க இந்தியா திட்டம். ஸோ இங்கே என்னென்னா வந்து நம்ம நேற்று பார்த்துருந்தோம், ஒரு 3 days வந்து அமெரிக்கா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20 திங்கட்கிழமை, அதாவது நேற்று போயிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 22 வரைக்கும். ஓகே, 20, 21, 22 3 days. ஸோ இதில் வந்து அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னா, நம்ம உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இல்லையா, அதுக்கு சிறப்பு வரிச்சலுகை இது பண்ணுறதுக்கு அமெரிக்கா கிட்டே கேட்க போகிறாங்க. ஆல்ரெடி இருக்கிற பொருள், தயாரிக்கிற பொருள் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். பட் இருந்தாலும் ஸ்பெஷலாக நம்ம பண்ணுவோம்ல, அதுக்கு சிறப்பு வரிச்சலுகை கூடிய சந்தை அணுகலை வந்து பெறுவது தொடர்பாக அமெரிக்கா கிட்ட ஒரு ஒரு மீட்டிங் வந்து கேட்க போனாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இப்போதைக்கு 10% இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரி, அடுத்து வந்தோம்னா அரசியல் நியூஸஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வரணும் உள்ள தொகுதி அனாலிசிஸும் பேட்டிகளும் தான் இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி எடிட்டோரியல் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா செஸ் வீராங்கனை வைஷாலி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு சைப்ரஸ் அப்படின்ற நாட்டில் நடந்த செஸ் போட்டியில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. நடப்பு சாம்பியனான சீனாவின் ஜூ வென்ஜுனு அப்படின்றவரோட விளையாடுவதற்காக, ஓகே, உலக செஸ் சாம்பியன் பட்டத்துக்காக நடப்பு செஸ் சாம்பியன் சீனாவின் ஜூ வென்ஜுனு அப்படின்றவர் விளையாடுறதுக்காக இப்போ தேர்வாகியிருக்காங்க இதில் ஜெயிச்சது மூலமாக. ஓகே, சரி, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கலில் பார்த்திங்கன்னா நான் லைக் ஆஸ் யூஷுவல் எலெக்ஷன் டைம்ன்றதுனால எலெக்ஷன் பற்றின நியூஸஸ் தான், அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான். ஓகே, அடுத்து வந்தோன்னா இங்கே பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடிகளுக்கு அருகே தயார் நிலையில் மருத்துவ குழுக்கள், ஆம்புலன்ஸ்கள். ஸோ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா வாக்குச்சாவடி பூத் போல் ஸ்டேஷன் இருக்கும் இல்லையா, அங்கே எல்லா ஸ்டேஷனுக்கும் கிட்ட அந்த ஆம்புலன்ஸு மருத்துவ குழுக்கள் இருக்கணும். ஏன்னா வயசானவங்க வந்து சப்போஸ் மயக்கம் போட்டு வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாநிலம் முழுவதும் 108 ஆம்புலன்ஸ். ஓகே, சரி, அடுத்து பார்த்தோம்னா ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் மேம்பாடு, இந்தியா தென்கொரியா முடிவு. ஸோ இந்தியாவும் சவுத் கொரியாவும் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஇபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. ஓகே, நம் தென்கொரியா அதிபர், அவர் பேர் பார்த்திங்கன்னா லீ ஜா மியூ அப்படின்றவர் வந்து இந்தியா பயணம் மேற்கொண்டிருக்காரு. ஸோ நேற்று நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலையும் அவங்க தலைமையிலையும் 2 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து கையொப்பம் போட்டு அந்த ஒப்பந்தத்தை பரிமாறிக்கிறாங்க. ஓகே, லைக் பேசிக்காக எல்லா வர்த்தகமும் தான், என்னென்ன இருக்கும், ஏஐ இருக்கும், டெக்னாலஜி இல்லையா, டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட இது, ஸோ செமிகண்டக்டர், ஓகே, அப்புறம் க்ரோயிங் டெக்னாலஜியில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் வச்சு ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி.
ஓகே, காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்ன்ற போது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான். ஓகே, சரி. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, ஏர்த்குவேக். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சான்ரிக் கடற்கரைக்கு அப்பால் சுமார் 19 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் சுமார் 7.7 அலகுகளாக பதிவானது. ஸோ எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்னிக். ஓகே, சான்ரிக் கடற்கரை. இங்கே இருக்க ஜப்பான், இங்கே இருக்க இவாடே மாகாணம், இந்த சான்ரிக் இதுதான் அந்த சான்ரிக் கடற்கரை. ஓகே, இங்கே தான் அந்த நிலநடுக்கத்தை வந்து இதுவாக இருக்குது. ஓகே, சரி. ஸோ இதனால் அந்த நாட்டு அதிபர் சனே தக்காய்ச்சி வந்து ஒரு அறிவிப்பு மாதிரி விட்டுருக்காங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு திரும்ப பெறப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.